முதல் முறையாக அவரோட ஒரு வீடியோவை பார்த்ததான் இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுமை இல்லாத மனிதர் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒரு பிஹைண்ட் வுட்ஸ்க்கோ எதுக்கோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. என் மனைவி கூட சொன்னாங்கங்க, பாகுபலி படம் பார்க்கும்போது பாகுபலி ஆகிய நான் இதே மாதிரி நீங்கள் அன்புமணி ஆகினான்னா யோ குழந்தையா நீ. அப்போ இந்த ஆளுக்கு ஆளுமே இல்லை, பர்சனாலிட்டி கிடையாது, லீடர் மெட்டிலே கிடையாது. நான் அன்னைக்கு அந்த பேட்டிலே புரிஞ்சுக்கிட்டேன். அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி மரத்துக்குள்ள போய் சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் இந்த அக்கினி செட்டி டேட்டு போட்டுட்டு அழுதுன்னு ஒரு வீடியோ விட்டாரா, இருந்தாலும் வேஸ்ட்டுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் சொந்த தங்கையின் குடும்பம் பணத்துக்கு கஷ்டப்படுது, மற்ற கட்சிக்காரனோட நலனை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? இதனால தாங்க உங்கள் வாயில் இழந்த பழம் விற்கிறவனுக்கு நிர்வாகி பதவி தர்றாருன்ற இந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம், யூ பிலாங் டு எ ப்ரிவிலேஜ்டு கிளாஸ். இழந்த பழம் விற்கிறவங்களாம் கேவலமானவன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்ததுனால தான் அது வார்த்தைகளாக வெளியே வந்திருக்கிறது. இப்போது அன்புமணிக்கு தந்தையோடு மோதல் கொள்கை சார்ந்த மோதல் எல்லாம் கிடையாது. தேர்தலில் திருப்பி கூட்டணி அமைக்கும் போது கொஞ்சம் வருமானம் வரும், அதை எடுத்து அப்பா வேறு யாருக்காவது கொடுத்து விட போகிறார். அப்பா கையில் பணம் வந்துச்சுன்னா திருப்பி கட்சிக்கு உயிரூட்டிடுவார். கட்சிக்காரன் பூரா அப்பாவை நோக்கி போயிடுவான். இதே போல் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஒரே நோக்கம், பிரதான நோக்கம். இவருக்கு இது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இவர் பெற்றெடுத்த குழந்தை. இப்படி கிளாஸை போய் டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக வரையும் அட்டண்டன்ஸ் எடுத்து செக் பண்ணுவாராம். இப்படி பார்த்துருக்காருன்னா எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருக்காரு. அது கண்ணு முன்னாடி அழியுதுன்றதை இவர் உணர்றாரு. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எப்படா என் பிள்ளை செத்து போவான், இப்போ பாடுறா நான் பிள்ளைய திருப்பி பழையபடி எந்திரிச்சு இந்த பிள்ளைய வேகமாக ஓட வைக்கிறேன், நான் செஞ்சு காட்டுறேன், நான் ஓட வைக்கிறேன் இந்த பிள்ளைய. அந்த அந்த ஆங்காரம் அவர்கிட்ட இருக்கு. ஐயா 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல இல்லையா, ஐயா குழந்தையா மாறிட்டாரு அப்படின்ட்டு எப்படி ஒரு அப்பா மேல இப்படி ஒரு கிரிட்டிசிசத்தை வைக்க முடியும்? விஷம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்னொரு ஆங்கிள் எது நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு டிமென்ஷியா. இதை வெளியில மைக்கு போட்டு சொல்லுவியா, எங்க அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சிருச்சுன்றது மைக்கு போட்டு சொல்லுவியா? அப்ப என்ன மகன் நீங்கள் அவரோடு பேசாதீர்கள் என்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இவர் சொல்லும் செய்தி. இது அவருக்கு தான நெகட்டிவா போகுதுன்னு அவருக்கு தெரியாதா? நாம ஒரு மாபெரும் தலைவர், மருத்துவர் ராமதாஸை விட நாம ஒரு மாபெரும் தலைவர், நான் போடுவதே கட்டளை, அதுவே என் சாசனம் என்று இவராக நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரும் சமூகம் மருத்துவர் ஐயாவை பார்க்கிறது. அன்புமணி கையில் டாட்டு ஊத்துனதை தவிர என்ன சாதனை செஞ்சார் சொல்லுங்க நீங்க. ஒரே ஒரு விஷயம் திரு அன்புமணி அவர்கள் இந்த மக்களுக்காகவும் தமிழகத்துக்காகவும் செய்தது என்னவென்று கேட்டீர்கள், ஒன்று இருக்காது. அந்த 108 ஆம்புலன்ஸ் எடுத்துப்பாங்க. திரைப்படங்களில் புகைப்பிடிக்கிற காட்சி வரக்கூடாதுன்றது பாலிவுட் மிரட்டி துட்டு வாங்குறதுக்காக அன்புமணி ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? ஒன்றும் சாதிக்கல. அதேதான் தன் தந்தையை நடத்தும் விதத்திலிருந்தே மக்கள் புரிந்து கொள்வார். ரொம்ப தப்புங்க. எனக்கு வயிற்றுல இருக்கு. அவரும் வயதாகுவார், அவருக்கு அவரோட மருமகன்களும் இதை செய்வார்கள். பிஜேபி கூட்டணியை பேசி ரெடி பண்ணது சௌமியா அன்புமணி அப்படின்றாரு. ஆமா, எல்லோரிடமும் உருட்டுவது போல அவர்களிடமும் உருட்டியது அண்ணாமலை. ஓகே, மோடிஜிட்ட பேசிட்டேன், அமித்ஷா கிட்ட பேசிட்டேன், வந்த உடனே நீங்க கேபினெட் மினிஸ்டர். ஓகே, இந்த அம்மா தன்னை கேபினெட் மினிஸ்டராகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அடையிறதுக்கு இந்த ஆள் தடையா இருக்காருன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வ பிறந்தகை போய் பார்க்குறாரு, திமுக தான் இதுக்கெல்லாம் பின்புலத்தில் குழப்பி விடுது அப்படின்னு ராமதாஸ் அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அன்புமணி சபரீசனோடு பேசி அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது, காலையில் பணத்தோடு வாங்கன்னு சொல்லி ஐஸ்வரி கணேஷ் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பி நைட்டே பணம் தைலாபழம் வீட்டுக்கு போகுது. அன்னைக்கு காலையில் தான் சௌமியா காலில் விழுந்து கதறாங்க. சிறிது எனக்கு சபரீசன் தலையிட்டாரு, 150 கோடி பேசியது என்பது வரை எனக்கு தெரியும். வாயில் எடுத்து ஏங்க இந்த வார்த்தை வருது, இழந்த பழம் விற்கிறவனுக்குலாம் பதவி போடுறாருன்னு. இழந்த பழம் விற்கிறது அவ்வளோ கேவலமா பாச்சு. அந்த அந்த ரோட்டு சைடில் நீங்கள் ஏகே மூர்த்தி யாரு ட்ரெயினில் வெண்டாருங்க அவரை தூக்கி ரயில்வே மினிஸ்டர். அதுதான் பாமகவோட பெருமை. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு நேர்காணலை குறித்த நேர்காணல். அண்மையில் நீங்கள் டாக்டர் ராமதாஸ் கிட்ட ஒரு நேர்காணல் பண்ணீங்க. அதோடைய அந்த மொத்த அப்ரோச் எப்படி இருந்தது, அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, அது ராம்தாஸ் 2.0 அப்படின்றத இதெல்லாம் பற்றி தான் பேசணும் ஆரம்பித்தேன். எப்படி ஆக்சஸ் பண்ணீங்க ராம்தாஸை?
நான் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுப்பாரான்றதுலாம் தெரியல. நிகழ்ச்சியில் வந்து லியோ பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நீ ஒரு பேட்டி கேளுங்க சார் அப்படின்னோடனே, கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாருன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் வாய்ப்பு கிடைக்கும், அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியாது. அப்புறம் நமக்கு காமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி நான் ஐயாவை பார்க்க போகிறேன், கேட்கவா பேட்டி அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னு, யோ என்னையா கேள்வி இது, கேள்வி அவர் ஊன்னு சொன்னோன்னே டப்புன்னு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன் நான். அவர் போய் கேட்டோன்னே அதற்கு முன்பே சிலர் போய் அவர்கிட்ட ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த தம்பி கரெக்டாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு, மற்றவங்களாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, தம்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுகிறாருன்னு சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து அவர் உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் போகிறதுக்கு முன்னாடி தினமலர் இன்னும் 2-3 சேனல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவருக்கு எல்லாருமே ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, இப்போ உங்கள் சேனலில் ஒரு யங் ரிப்போர்ட்டர் போனால் என்ன போவான், தம்பு வைக்கிறதுக்கு கான்ட்ரவர்சியான ஒரு மேட்ரு வேணும்ன்ட்டு போவான். இந்த கான்ட்ரவர்சிலாம் தாண்டி அவர் ஒரு லெகசி உள்ள ஒரு மாபெரும் தலைவராக நான் பார்க்குறேன். நாமளே வந்து அவரோட அறிக்கைகள்லாம் எவ்வளோ விரிவாக இருக்கும் என்று நம்ம விவாதிச்சிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான அந்த நேர்காணல் அமையணும். ரொம்ப பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ணல என்று நினைத்து விட்டு போன உடனே ஒரு உடன் இருந்தவர்கள், ஐயா கிளாஸ்லாம் எடுப்பாங்களாமே அப்படின்னு, வாங்க சார் நேராக பாருங்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அருகில் பார்த்தா ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காரு. நான் இதை வந்து சிபிஎம்மில் இருந்தப்போ தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். சிபிஎம்மில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அவங்க இருக்கிற ரூமுக்குள்ளே ஒரு பக்கம் கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம், ஒரு பக்கம் விவாதம் நடந்துகிட்ருக்கோம், ஒரு பக்கம் தலைவர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி இருக்கும். இதே போன்ற ஒரு கம்யூனே அங்கே உருவாக்கியிருக்கிறார். ஓகே, எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பெரிய ஒரு தோட்டம், பசுமை. அதான் முதல்ல நான் தான் கேட்கணும்னு நினச்சேன், அந்த தைலாபுரம் தோட்டம் அது எப்படி இருந்தது, எப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தோட்டங்கள், உண்மையிலே அங்கே விவசாயம் மாதிரிலாம் பண்ணிட்டு விவசாயம், அந்த செடியை நேசிக்கிறாரு. அந்த காரை விட்டு வெளியில் வரும்போது ஒரு கிளை கொஞ்சம் சாஞ்சிருக்கு, இவர்கிட்ட கேட்காம வெட்டிட்டாங்க. கூப்பிட்டு அவ்வளோ திட்டிருக்காரு, நீ யார் கட்டி நீ வெட்டின, அதுக்கு தகுந்த மாதிரி சாலையை சரி பண்ண வேண்டியதானே, எதுக்கு வெட்டினேன் என்று ரொம்ப சத்தம் போடுவார். இயற்கை நேசிப்பவர். பல்வேறு டைமென்ஷன்ஸ் அவர் இருக்குது. தமிழ் ஆர்வலர் இதெல்லாம் போல் பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குது. இது போல் ஒரு கட்சியை கம்யூனிஸ்ட் இயக்கம் போல உருவாக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசிய அரசியலை கையில் தொடாத காரணத்தால் கம்யூனிசம் மற்றும் தமிழ் தேசியம் சேர்ந்த ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவரது இலக்காக இருந்தது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, பக்கத்தில் அவரோட வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய இடம். அந்த இடத்துல நுழைஞ்சு போனோடனே முன்னாடி அலுவலகம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு வகுப்பறை, ஏர் கண்டிஷன்டு வகுப்பறை. ஓகே, அதில் எல்இடி ப்ரொஜெக்டரோட நவீன பலகையோட உட்கார்ந்து எல்லாரும் வந்து ஒரு 70-80 பேர் உட்கார்ந்து வகுப்புகளை அட்டென்ட் பண்ணக்கூடிய வசதிகளோடு அதை கட்டியிருக்கிறார். 2002ஆம் ஆண்டு அது திறக்கப்பட்டிருக்கிறது. திறந்து கிளாஸ் நடத்துறது தான் இவர் வேலை. இன்னும் போர்டில் என் படம் இல்லாமல் இருக்குன்னா அன்புமணி பேர் திருப்பி அடிக்க முடியாதுல கல்வெட்டில், இவர் படத்தை மட்டும் அதில் உள்ள ஒட்டிக்கிறார் அன்புமணி. அதற்கு பிறகு அந்த பக்கம் போய் உள்ள அந்த கிளாஸ் ரூமை தாண்டி போய் பார்த்தீங்கன்னா பெரிய அரங்கம், ஓப்பன் ஏர் அரங்கம். அதாவது ரொம்ப ஒரு லெங்க்தியான ஹாலு. முதல் மாடியில் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு 60-70 அடி இருக்கும் லெங்க்த்து ஹாலு. அதுக்கு மேலே டெரஸ் ஷீட் மாதிரி போட்டிருக்கு. அது ஒரு வகுப்பறை. அது வகுப்பறை தவிர்த்து கூட்டங்கள் நடத்துவதற்கான இடம். கீழே வந்து அதே மாதிரி கீழே இடம் இருக்குல்ல, அந்த இடம் மெஸ்ஸு, உணவு அங்கே சமைக்கப்பட்டு இருக்கும். கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு அந்த ஹாலோட எண்டில் ஒரு அறை, அவர் அங்கேயே தங்கணும். நீ உனக்கு பொதுச் செயலாளர் ஃபுல் டைம் பொதுச் செயலாளர் தானே, ஃபுல் டைமாக இரு. எந்த கட்சிக்காரன் வந்தாலும் நீங்கள் பார்க்கணும், இதான் வேலை. அண்ட் அந்த வகுப்புகள் எல்லாம் அட்டென்ட் பண்ணவர் சொன்னார், டெய்லி அட்டெண்டன்ஸ் போடுவாராம். வகுப்புனா வகுப்பு மட்டும் கிடையாதான், சாயங்காலம் இன்றைக்கி படித்ததில் டெஸ்ட்டாம். ஓகே, சரி ஏதோ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக எழுதலாம் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு வந்து இவரே பார்த்துட்டு கேள்வி கேட்பாராம். மார்க் போடுவாங்களாம். யார் 10 மணினா சரியாக முள் 10ஐ தொடும்போது அனைவரும் இருக்க வேண்டும். அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 10 மணிக்கு முன்பாக வகுப்பில் இருக்க வேண்டும். இது வந்து பார்ட்டி மென்னுக்கு, பப்ளிக்கு இல்லை, பார்ட்டி மென்னுக்கு. என்னோட கட்சியில் நீ நிர்வாகியாக இருக்கணும்னா அரசியல் தெரிந்திருக்க வேண்டும், தமிழகத்தின் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும், மார்க்சியம் தெரிந்திருக்க வேண்டும், மண்ணை தெரிந்திருக்க வேண்டும். வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து போகிறதுக்காக நான் கட்சி நடத்தலை, இதான் ஒரு நோக்கம். அப்புறம் இந்த யாராவது கிளாஸுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா 1000 ரூபா கட்டு, 1000 ரூபா ஃபைனை கட்டு. ரெகுலராக கிளாஸுக்கு வராமல் டபாஞ்சிக்கிட்டு ஐயான்னு சாக்கு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட நாளைக்கு கிளாஸுக்கு நீ தான் சாப்பாடு செலவு. ஓகே, இப்படி செய்வாராம். 3 நாள் அங்கேயே தங்கணுமா.
பெண்களுக்கு நடத்தக்கூடிய வகுப்பு இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா ஆல்மோஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூன் தான். நானும் அங்கே அவர்கிட்ட என்கிட்ட அறிமுகப்படுத்தணுட்டு அதான் சொன்னேன், இது கம்யூனுங்க, கம்யூனில் தாங்க இப்படி நடக்கும் அப்படின்னேன். அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன கிளாஸுக்கு போகிறவங்க காலையில் எழுந்ததும் அங்கே இருக்கிற தோட்டத்தெல்லாம் புல் வெட்டணும். ஓகே, இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு துறையிலையும் விற்பனர்களை கொண்டு வந்து வகுப்பெடுக்க வைக்கிறாரு. ஸோ இவர் காலை மாலை 2 வேளையும் வந்து கிளாஸை சூப்பர்வைஸ் பண்ணுவாராம். ஓகே, அன்புமணி என்று தலைவரானாரோ அன்றோடு நிற்கிறது. இன்னைக்கு அந்த இடம்லாம் புல்லுமண்டி கிடக்கு ஃபிலிக்ஸ். அந்த மேலே ஷெட் இருந்துச்சுன்னா இல்லை, ஷெட்டே காணாம். என்னங்க காற்றுல அடிச்சிருது, புயலுக்கு வந்து அடிச்சிட்டு போச்சான்னா சின்னையா பிரித்து போட சொன்னாருன்றார். அந்த கிளாஸ் நடக்குது, எவனும் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. அவரோட அந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்களா, இழந்த பழம் விற்கிறவனுக்கு போஸ்டிங் கொடுக்குறாரு. இழந்த பழம் விற்கிறவன் ஓட்டு வேணாமா உங்களுக்கு? நான் அதை பற்றி பின்னாடி விரிவாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அவரோட வேறு ஒரு நேர்காணல் நடந்துகிட்டு இருந்ததுனால இதெல்லாம் கூப்பிட்டு காமிச்சாங்க. இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பயிற்சி பட்டறைகள் அங்கே நடக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் நானே பயிற்சி பட்டறை அட்டன் பண்ணியிருக்கேன். பெரம்பூரில் ஏபி நினைவுன்னு நினைக்கிறேன். பெரம்பூரில் 2-3 நாள் நான் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். மார்க்சிய மெய்ஞானம், பொருள் முதல்வாதம்லாம் நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து அங்கே எடுப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் இதை பார்க்கும்போது எனக்கு இதாக இருந்துச்சு. சரி, ஏங்க ஐயா எதுவும் சொல்லி என்னென்னா ஒரு சின்னவர் தலையெடுத்துட்டாரு, அதனால் ஐயா எதுவும் சொல்லலை அப்படின்னாரு. அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன நோக்கத்தில் இயக்கம் நடத்தினார் என்பதை புரிந்து கொண்டு நான் நேர்காணல் எடுத்தேன்ட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸை பற்றி சொல்லும்போது 14,000 பெண்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னாரு. வருவாங்க, வந்துட்டு இங்கேருந்து போகும்போது தலைவர்களாக அவர்கள் வெளியே செல்வார்கள். இது ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்கிறதுனால நிறைய தெரியல. இது போக அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் படித்த அதிகாரிகள் ஆக வேண்டும் என்பதற்காக தனியாக அவர்களுக்குன்னு இந்த குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாம் அடிக்கிற கிராக் பண்ணுறதுக்குன்னு மட்டும் நிறைய இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அவரால் படித்து பயன்பெற்ற அதிகாரிகள் அவரை வந்து சந்தித்து விட்டு செல்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஆஃப் தி ரெக்கார்ட் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அன்றைக்கி யாரோ ஒரு இது சொன்னாங்க, அந்த ஒரு பொண்ணு IAS, ஒரு பொண்ணு IPS. நான் இது எப்படி நீங்கள் அதில் வந்து MBC ரிசர்வேஷன் இல்லையே, அதுக்கு நான் உதவி பண்ணேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா, நாங்கள் 2 பேருமே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்தோம். இந்த IAS படிக்கிறதுக்கு ஒரு டிகிரி வேணும். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு நீங்கள் வாங்கி தந்த இடஒதுக்கீடு காரணம். அந்த பேஸ் டிகிரியாக வச்சு தான் நாங்கள் சிவில் சர்வீஸ் எழுதி கிராக் பண்ணோம். அடித்தளம் போட்டு கொடுத்தது நீங்கள்னு சொன்னாங்க. அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, எந்த ஒரு விஷயம் தமிழகம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் இதில் ராமதாஸ் என்ன நினைக்கிறான்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு நான் என்னை தகவமைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர்கிட்ட குறிப்பாக வந்து நீங்கள் போட்ட நிழல் பட்ஜெட், நிழல் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லும்போது சந்தோஷம் இருக்குது. ஆமாம், சமயத்தில் செக்ரட்டரிஸ்லாம் கேட்பாங்க, சார் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் தேவையானவற்றை இன்கார்பரேட் பண்ணுவோன்ட்டு அவரோட அறிக்கைகளை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி பல நேரங்களில் தேர்தல் அறிக்கையிலேருந்து பட்ஜெட் வரையும் எங்களை காப்பி பேஸ்ட் பண்ணுது திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த மெட்டிகுலஸ்னஸ், அந்த 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 கீனா, அந்த டீட்டெயில், இவரோட அறிக்கைகள்லாம் பார்த்துருக்கீங்களா, அவ்வளவு அழகாக தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரன் இருக்கணுன்றதை விரும்புகிறார் அவர். ஓகே ஓகே. அண்ட் அது ஆரம்ப காலத்தில் அவரோடு பயணித்தவர்களோடு உரையாடிய போது அவர்கள் சொல்கிறார்கள், காசு இருக்காரன் கையில். நான் விட்ட சொன்னேன், நீங்கள் 2 ரூபா டாக்டர்னா, இல்லை 3 ரூபா டாக்டர் அப்படின்னாரு. 3 ரூபாய்க்கு கிளினிக் நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் பேங்க்கில் லோன் வாங்கி மருத்துவமனை கட்டுறாரு. அப்புறம் இயக்கம், நான் என் கால்படாத கிராமங்களே கிடையாது, 95,000 கிராமத்துக்கு போனேன்ட்டு சொல்கிறாருல. அப்போது ஒரே ஒரு அம்பாசிடர் கார்டு கிடச்சிருக்கு, 10 பேர் கிளம்பு வாங்கலாம் திண்டிவனத்துலேருந்து. அப்போ வருமானம் வேணும், இவர் சாப்பிட்றதுக்கு வருமானம் வேணும், வீட்டில் பிள்ளைங்களுக்கு வருமானம் வேணும். அங்கே அந்த அங்கே ஒரு யாரோ ஒரு செட்டியாரே யாரோ ஒருவர் வந்து அந்த மருத்துவமனை பார்த்துக்குவாங்களாம். அவங்ககிட்டேருந்து எனக்கு மாதம் செலவுக்கு 100 ரூபா மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டு போகிறோம். அப்புறம் செலவு காசு இல்லைன்னா அந்த இவர் மருத்துவமனை பார்க்க மாட்டார், வேறு டாக்டர்கள் வந்து அந்த மருத்துவமனை நடத்தியிருக்கிறார்கள். அதெல்லாம் வாங்கிட்டு இவங்ககிட்ட அந்த 100-200 வாங்கிட்டு இவர் தமிழகம் முழுக்க கிளம்பி விடுவார். அப்போ போகும்போது ஒரு இடத்துல சொன்னார் பாருங்கள், ஒரு சொம்பில் கூழ் வச்சுருப்பாங்க, நான் வாங்கி குடிப்பேன்ட்டு. இப்படி தான் வாழ்ந்துருக்காரு. ஒரு கம்யூனிஸ்ட் போல தான் இருந்திருக்காரு. கம்யூனிஸ்ட்டுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ படுத்துப்பாங்க. இது போல் தமிழகம் முழுக்க சென்று இயக்கத்தை கட்டி ஒரு இயக்கம் நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் நமது இயக்கத்தில் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் அத்தனை அறிவோடும் ஒரு ஒரு படிப்போடும் அறிவோடும் உலக ஞானத்தோடும் இருந்தால் அவன் இன்னும் ஒரு திறமையான தலைவனாக உருவாவான்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகளை செஞ்சு பர்சனலாக சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் சேட்லி கிட்டத்தட்ட வந்து ஹி வாஸ் லாக்ட் அண்ட் புஷ் டு எ கார்னர்.
இவர் அந்த எந்த சூழ்நிலையில் தலைவரானன்றதை ஒரு 2வது 3வது நேர்காண பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார்னு நினைக்கிறேன். கோவிட் வந்த உடனே தான் இவரை முடக்கிறாங்க. கோவிட் இது வர்றது வரைக்கும் ஹி வாஸ் அ நார்மல் ஆக்டிவ் லீடர். கட்சிக்காரங்க ரெகுலராக வர்றது பார்க்குறது, எப்பவும் போல் காலையிலேருந்து மாலை வரை ஆக்டிவிட்டி. அங்கே போன உடனே தோட்டம் பெரிய முன்னாடி வளாகம் மாதிரி இருக்கும். அங்கே எப்போவும் ஆட்கள் ஒரு 100-200 பேர் எப்போதும் இருப்பார்கள் இவரை பார்ப்பதற்காக. இந்த ஆக்டிவிட்டி எப்போ கட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா COVID-20 கோவிட் வந்த உடனே கட் ஆகுது. இவர் வயது முதிர்ந்தவர் என்பதால் அந்த நேரத்தில் அன்புமணி என்ன பண்ணுறாருன்னா, யாராவது பார்த்தா இன்ஃபெக்ஷன் வந்துடும், நீ அவ்வளோதான், ஊரில் இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கான், உலகத்தில் அங்கே அமெரிக்காவில் இவ்வளோ பேர் செத்துருக்கான், இங்கே இவ்வளோ பேர் செத்துருக்கான், அவங்களுக்கு ஏதாவது ஆகிடணுன்னா இவரும் மருத்துவர் அல்லவா, சரி பையன் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறான் என்று அதை புரிந்து கொண்டு ஸ்லோவாக இவருக்கும் கட்சியினருக்குமான ஒரு டிஸ்டன்ஸை அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறார். கண்ணாடியில் அறைக்குள்ளே இவரை வச்சுக்கிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுன்னு சொல்லிட்டு யாருமே காட்டுறதில்லை. இப்படியே இது ஸ்லோவாக போகும்போது அந்த நேரத்தில் தான் வந்து புஷ் பண்ணுறாங்க, நான் தலைவர் ஆகிக்கிறேன் அப்படின்னு. இவர் அப்போ தான் ஜிகே மணி இவருடைய தளபதி, அவரை தலைவராக்கியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் யோசிக்கிறாரு, இவருக்கு நெருக்கமானவர்கள்ட்டெல்லாம் கலந்தாலோசிக்கிறார். இவருக்கு நெருக்கமானவர்கள், ஐயா மீது பிரியம் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாருங்கள், உங்களை மாதிரி ஒரு உன்னதமான லட்சியம்லாம் உங்கள் பையனுக்கு கிடையாது, தலைவர் பதவி தான் இந்த கட்சியில் முக்கியம், நீங்கள் பாட்டுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே அதிகாரம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படும் என்று சொல்லும்போது அவர் மண்டபம் பார்த்துட்டேன்றான் என்கிட்ட கேட்காமையே, அவன் பொண்டாட்டி வேறு வந்து அழுவுது, அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் நம்ம தான் அவனை மந்திரி ஆக்குனது, தலைவர் தானே, நம்ம புள்ள எங்கே மீறி போகிறான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் தலைவர் ஆக்கியதும் அன்புமணி மற்றும் திருமதி சௌமியா ஆகியோர் திட்டமிட்டே யாரெல்லாம் கண்மூடித்தனமான ராமதாஸ் லாயலிஸ்ட்னு இருப்பாங்கல்ல, ஐயா மேலே பர்சனல் பிரியத்தோடு இருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் உரங்கட்டுறாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உரங்கட்டுறாங்க. ஃபினான்ஸை கட் பண்ணுறாங்க. மெயினாக இன்றைக்கி வெளியில் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஐயாவோடு தோட்டத்தில் அங்கே தைலாபுரத்தில் பணியாற்றுபவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளத்தை ஐயா கடன் வாங்கி கொடுக்குறார். பணம் பூரா அன்புமணிகிட்ட இருக்கு. ஏற்காடில் மட்டும் அன்புமணி 250 ஏக்கரில் மிளகு பயிரிட்டு கொண்டிருக்கிறார். அதை பார்த்து ஒரு அந்த 250 ஏக்கர் தோட்டத்தை ஒருத்தன் பார்த்து போகல, அவன் மாவட்ட செயலாளர். வீட்டில் எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸ், பெரிய வீடு அது, ஒரு 10-20 பேர் வேலைக்கு ஆள் இருப்பாங்க. இன்னொன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு செலவுகள் ஆகும், ஒரு 5-6 லட்ச ரூபாய் ஆகும்னு வச்சுங்க. இதை ஐயா மீது பிரியமுள்ள ஒருவர் மாதந்தோறும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். வீட்டில் ஒரு ஏசி மிஷினை ரிப்பேர் வச்சு புது ஏசி போடணுன்னா அன்புமணியை கேட்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். இப்போது அன்புமணிக்கு வந்து தந்தையோட மோதல் வந்து கொள்கை சார்ந்த மோதல் எல்லாம் கிடையாது. தேர்தலில் திருப்பி கூட்டணி அமைக்கும் போது கொஞ்சம் வருமானம் வரும், அதை எடுத்து அப்பா வேறு யாருக்காவது கொடுத்து விட போகிறார். அப்பா கையில் பணம் வந்துச்சுன்னா திருப்பி கட்சிக்கு உயிரூட்டிடுவார், கட்சிக்காரன் பூரா அப்பாவை நோக்கி போயிடுவான். அவர் இதே போல் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஒரே நோக்கம், பிரதான நோக்கம். ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி முடிஞ்சோடனே இவருக்கு வந்து இது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இவர் பெற்றெடுத்த குழந்தை. இப்படி கிளாஸை போய் டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக வரையும் அட்டண்டன்ஸ் எடுத்து செக் பண்ணுவாராம். இப்படி பார்த்துருக்காருன்னா எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருக்காரு. அது கண்ணு முன்னாடி அழியுதுன்றதை இவர் உணர்றாரு. தான் பிள்ளை கண் முன்னால் மரணிக்கிறது என்பதை இவர் பார்க்கிறார். ஸோ ஒரு தந்தையோட ஆதங்கத்தில் எப்படியாவது பண்ணி இந்த பிள்ளைக்கு உயிரிட்டணுன்ற அந்த ஆதங்கத்தை தான் அந்த நேர்காணல் முழுக்க நான் உணர்ந்தேன். என்னன்னா அந்த ஒரு தந்தை, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எப்படா என் பிள்ளை செத்து போவான், இப்போ பாடுறா நான் பிள்ளைய வந்து திருப்பி பழையபடி எந்திரிச்சு இந்த பிள்ளைய வேகமாக ஓட வைக்கிறேன், நான் செஞ்சு காட்டுறேன், நான் ஓட வைக்கிறேன் இந்த பிள்ளைய. அந்த அந்த ஆங்காரம் அவர்கிட்ட இருக்கு. நான் திருப்பி இதை கொண்டு நாங்கள் போய் அந்த இதை பார்த்துட்டு இருந்தேன், பயிலரங்கத்தை சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்காங்க, ரிவே பண்ணிட்டாங்க, புள்ளைகள்லாம் வெட்டு சுண்ணாம்பு அடிச்சு போய் அங்கே இந்த தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சுண்ணாம்படி எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் நடந்துட்டு இருக்கணும்னு இல்லை ஐயா எல்லாத்தையும் ஆரம்பிக்க சொல்லிட்டார் திருப்பி அப்படின்றாரு. அந்த ஆங்குவிஷ் தான் அவருக்கு. அவர் இதை வந்து ஒரு இயக்கமாக பார்க்கவில்லை. ஸோ நான் வந்து ஒரு சமுதாய தலைவனாக ஒடுக்கப்பட்டு அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார், ஊமை சனங்களுக்கு குரல் கொடுப்பது தான் என் வேலைன்னு சொல்லியிருப்பார். அதை நான் தொடர்ந்து செய்யணும். இன்னொன்று சொசைட்டி மேலே அவருக்கு ஆங்குவிஷ். நாங்கள் இருந்த பீரியட்லாம் எவனாவது ஒருத்தன் 2 பேர் குடிப்பான், அவனே குடிக்காதன்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஊரே குடிச்சுன்னுக்குது, ஒரு வீடு தான் குடிக்காம
ஊரே குடிச்சுன்னு இருக்குது. ஸோ இன்னும் நமது பணி அதிகரித்திருக்கிறது என்று நினைக்கிறார். அன்புமணியை பொறுத்தவரை அவருக்கு அப்பா கிட்ட போனோன்னா திருப்பி இந்த கிளாஸ் எடுக்கிறது, கொள்கை இதெல்லாம் பேசினுப்பார். எலெக்ஷன் வந்தவுடனே ஒரு அமௌண்ட்டை வெயிட்டாக வாங்கினோமா, வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சு பெரிய பொண்ணுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு லூயி விட்டன் ஹேண்ட்பேக்கு, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு குக்ஸி செருப்பு, இதை வாங்கி தந்துட்டு வெளிநாட்டுக்கு 3 மகள்களையும் மருமகன்களையும் அழைத்து கொண்டு இன்பச் சுற்றுலா போனோமா என்று. இதுதான் அரசியல். இதை விட்டுட்டு இருந்தாலும் மார்க்ஸை படி, தமிழ் தேசியம் படி, தமிழரசனை படின்னு சொல்லுங்கிறாரு. இதற்குத்தான் இப்போது அந்த மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல இல்லையா, ஐயா குழந்தையா மாறிட்டாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்க்காசமும் இருக்கு. அதே நேரத்தில் பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்ணோம். ஒரு மாதிரி இருட்டு. அது எப்படி ஒரு அப்பா மேலே இப்படி ஒரு கிரிட்டிசிசத்தை வைக்க முடியும்? அது சர்க்காசம் இல்லை, விஷம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவரோட மீன் பண்ணுறதோட இன்னொரு ஆங்கிள் எது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு டிமென்ஷியா, நினைவு தவறி விட்டது. நான் இதை நேராக ஐயா கிட்ட கேட்டேன், நீங்கள் நேர்காணலில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அதை கேட்டவங்க தாங்க எனக்கு ரொம்ப ஆங்குவிஷ் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா, நீங்கள் நம்ம நேர்காணலில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா பிரெயின். கூப்பிட்டு இன்னும் கட்டளைகளை பிறப்பிக்கிறேன். இன்னொன்று, இப்போ இந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் போட்டுட்ருக்காங்கல்ல, அப்போது அந்த நிர்வாகியிடம் பேசினேன் நான். எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் இந்த நிர்வாகியை? நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று போடுறீங்கன்னு உடனே எப்படி தேர்ந்தெடுக்கிறார் நிர்வாகின்னு பாருங்கள். இந்த 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே பாமக விட்டு போயிருப்பான்ல, போய் இன்றைக்கி பல்வேறு இதில் இருப்பான், சில பேர் அரசியல் விட்டு போயிட்டு ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பான். அவனை கூப்பிட சொல்கிறாராம். ஓகே, அவனை கூப்பிட்டு அவனில் ஒரு மாவட்டத்துக்கு 6 பேர் கொடுக்கணுமா. அதில் கரெக்டான ஆளை பார்த்து இவர் சூஸ் பண்ணுறாராம். இவன் நல்லா வேலை செய்வான், இந்த ரீசனுக்காக போனான், வரான், நான் கேளு அவன் அப்படின்ட்டு. இவ்வளவு ஷார்ப்பாக, ஆமாம் ஷார்ப்பாக இருக்காராம் இவரை. இன்னொன்று, திரு அன்பு உண்மையாக கூட இருக்கலாம், அன்புமணி சொல்கிறது மாதிரி அவருக்கு புத்தி பேதளித்ததாக ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால் அன்புமணி இதை என்றைக்கு சொல்லியிருக்க. இன்னொன்று சொல்லாமாப்பா, வெளில சொல்லாமா, சரி புத்தி பேதளிச்சிருச்சு, பிள்ளையா கூட இருந்து பார்த்துக்கியா, பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது தானே உன்னோட வேலை. இதை வெளியில் மைக்கு போட்டு சொல்லுவியா, எங்கள் அப்பாவுக்கு புத்தி பேதளிச்சிருச்சுன்றதை மைக்கு போட்டு சொல்லுவியா? அப்போ என்ன மகன் நீங்கள்? இத்தனை 5 வருஷமாகவே எங்கள் அப்பாவுக்கு புத்தி சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம், நீங்கள் அவரோடு பேசாதீர்கள் என்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இவர் சொல்லும் செய்தி. இன்னும் கூட அப்பாவை பற்றி புரிஞ்சுக்காம அவருக்கு நினைவு தப்பி விட்டது, அவர் நிதானம் இழந்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவரோடு 1-2 பேர் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அவர்களையும் விலக்கி நம்மோடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு மலினமான ஒரு தாக்குதலை திரு ராமதாஸ் அவர்கள் மீது அன்புமணி சுமத்துகிறார் என்றுதான். அவருக்கு தெரியாதா? நாம ஒரு மாபெரும் தலைவர், மருத்துவர் ராமதாஸை விட நாம் ஒரு மாபெரும் தலைவர், நான் போடுவதே கட்டளை, அதுவே என் சாசனம் என்று இவராக நினைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நேற்றைக்கு முன்தினமோ பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் எம்எல்ஏ, மூத்த அரசியல் தலைவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் திரு அன்புமணி அவர்களை சென்று சந்திக்கிறார். பண்ருட்டியாருக்கு ராமதாஸை சுத்தமும் பிடிக்காது. ஏன்னா ஒரு கட்டத்தில் பண்ருட்டி பாமகவை கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். அந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு கதை. அவர் ஃபஸ்ட் எம்எல்ஏ ஆகிறார்ல, அந்த சமயத்தில் இதை உணர்ந்து கொண்ட ராமதாஸ் கட்சியோட ஒற்றை எம்எல்ஏ ராமச்சந்திரன், ஒருவேளை எம்எல்ஏக்கு கூடுதல் அதிகாரங்கள் காரணமாக கைப்பற்றினாலும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கையெழுத்திட்டு கொடுத்தால் மட்டுமே கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும்னு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் சப்மிட் பண்ணுறாரு. அதில் பேராசிரியர் தீரன், முதல் பொருளாளர் திரு குணங்குடி ஹனீஃபா மற்றும் தலித் ஏழுமலை, இவர்கள் 3 பேரும் இருப்பதாக என்னுடைய நினைவு. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ருட்டிய கட்டம் கட்டி இவர் ஐயா ஓரம் கட்டினது தானே, அந்த கிரட்ஜி இன்னும் இந்த ஆளுக்கு இருக்குது, இவருக்கு திரு பண்ருட்டியா இருக்குது. அவரை ஆளாக்கிய கட்சி அதிமுக காலி பண்ணுறதுக்கு பன்னீர்செல்வத்து கூட சேர்ந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாருன்றதும் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இவருக்கு அந்த கிரட்ஜை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு அன்புமணியில் போனோன்னே அன்புமணிக்கு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ நேரம் எலெக்ஷன் கமிஷன் மூவ் பண்ணிட்டேன், அப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார், நீ எலெக்ஷன் கமிஷன் மூவ் பண்ணிட்டேன் என்று சொன்னதும் அந்த பேச்சை கட்டி கிளம்பி டெல்லி போயிட்டார். ஓகே, டெல்லிக்கு போய் இதை ஃப்ரீஸ் பண்ணுறாரு. ஃப்ரீஸ் பண்ணி மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரும் அன்புமணிக்கு தான், தலைவர் பதவி வகிக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்களுக்கு தான் என்று தேர்தல் ஆணையம் முடிவு கூட எடுக்கலாம். ஐயா என்ன பண்ணுவார்ன்றதை சொல்லிடுறேன்.
அன்புமணிக்கு ஆதரவு பெற்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காதீர்கள்னு ஒரே வார்த்தை. இல்ல, அன்புமணியே அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிடலாமே, அதுக்கு அதிகாரம் இருக்குதே. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அதற்கான ஸ்ட்ரென்த் இன்று ஐயாவிடம் இல்லை. ஓபிஎஸ் சிபிஎஸ் இதுதான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாக்காளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட உறுப்பினர்கள் வந்து ராமதாஸ் பின்னாடி தான் நிற்கிறாங்க. பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதுதான் தேர்தலில் நடக்க போகிறது. ஆனால் கட்சியோட அமைப்பு விதிகளின்படி பொதுக்குழு தான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரைட்டு. அந்த பொதுக்குழு உறுப்பினருக்கு யாரையும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்கள் தூக்கிடலாம், தூக்குறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. கூடுதலாக எனக்கு தெரிஞ்சு அதை கடைசி ட்ரம்ப் கார்டா வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு முன்பே பையன் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த லெவலுக்கு போக வேண்டாம் என்று அவர் நினைத்து பொறுமையாக இருக்கிறார். நேற்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடகப்பேரவை அவர் முதல் நாள் சோஷியல் மீடியா மீட்டிங் சின்னவர் நடத்தினார். அதில் தான் அப்பாவுக்கு புத்தி பேதலி ஜட்ஜுன்னு சொல்கிறாரு. நேற்று வந்து திரு ராமதாஸ் அவர்கள் சமூக ஊடக பேரவை கூட்டத்தை கூட்டி அவர் அந்த அரசியல் தலைவருக்கு உண்டான பக்குவத்தை பாருங்கள். சோஷியல் மீடியாவில் என்ன அசிங்கமாக திட்டினா கூட நீங்கள் பதிலுக்கு திட்டாதீங்க, அன்பால் அவர்களை நம் பக்கம் வரவழைங்க அப்படின்றதான் நேற்று இவர் மீட்டிங்கில் பேசுகிறாரு. ஸோ பார்ட்டியை மீண்டும் நம்மளால் வின்னோவர் பண்ண முடியும் முக்கிய நிர்வாகிகளை அப்படின்ட்டு திரு ராமதாஸ் அவர்கள் உறுதியாக நம்புகிறார். அவர் வந்து லீகலாக இதை சேலஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்ட்டு திரு அன்புமணி அவர்கள் நினைக்கிறார். லீகலாக தான் நான் ஈஸியே வந்து திரு ராமதாஸ் அன்புமணிக்கு தான் இந்த கட்சி, சின்னமும் அன்புமணிக்கு தான் என்று முடிவெடுத்தாலும் கூட மக்களும் வாக்காளர்களும் ஐயா பின்னால் தான் நிற்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் எங்களுக்கு நீங்கள் அடையாளம் கொடுத்தவர் என்று தான் இவரை பார்க்குறாங்க. அது உண்மையும் கூட. அவர் 83 அந்த போராட்டம் நடந்தாங்கன்னா எம்பிசியிலேருந்து பிசியிலேருந்து மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ்ன்னு காரு பண்ணி ஒரு செக்மெண்ட் உருவாயிருக்காது. உங்களுக்கு பிசியில் முதலியார் பிசி, பிள்ளைமாறு பிசி, செட்டியார் பிசி, நாயுடு பிசி, முக்குலத்தோர் பிசி. ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரமலை கள்ளர்கள் என்று அதிலேயே ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவங்க எப்படி கம்பீட் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க வந்து நீங்கள் பிள்ளைமாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராமணர்களுக்கு நிகரான சாதிய செல்வாக்கும் கல்வியும் பெற்ற சமூகம் தான் பிள்ளைமாறு. அவங்க ஃபார்வர்டில் வருவாங்களா இல்லையான்னு தெரியல, பட் அந்த உயர் சாதியில் இருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களோடு போய் பிரமலை கள்ளர்களும் வன்னியர்களும் எப்படி போட்டி போட முடியும்? ஸோ 80களில் அவர் நடத்திய போராட்டத்தினால் நமக்கு வெளிச்சம் பெற்று கொடுத்தவர், நம்மை கை தூக்கி மேலே தூக்கி விட்டவர் என்று ஒரு பெரும் சமூகம் மருத்துவர் ஐயாவை பார்க்கிறது. அன்புமணி கையில் டாட்டு ஊத்துனதை தவிர என்ன சாதனை செஞ்சார் சொல்லுங்கள். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் திரு அன்புமணி அவர்கள் இந்த மக்களுக்காகவும் தமிழகத்துக்காகவும் செய்தது என்ன என்று கேட்டீங்கன்னா ஒன்று இருக்காது. அந்த 108 ஆம்புலன்ஸ் எடுத்துப்பாங்க. கரெக்டாக இருங்க வரேன். 108 ஆம்புலன்ஸு சத்தியம் இன்ஃபோடெக் ராமலிங்க ராஜுவோட ப்ராடக்ட். அந்த ஒருங்கிணைந்த ஆந்திராவில் அது செயல்படுத்தப்பட்டு அந்த மாடலை இந்தியா முழுக்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. சந்திரபாபு நாயுடுவே வாஜ்பாய் கிட்ட சொல்லி அப்போதே இது ப்ரொபோசல் இருந்தது. திரைப்படங்களில் புகைப்பிடிக்கிற காட்சி வரக்கூடாதுன்றது பாலிவுட்டை மிரட்டி துட்டு வாங்குறதுக்கு அன்புமணி ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? ஒன்றும் சாதிக்கல. அதேதான். இன்னொன்று, இவர் எப்படிப்பட்ட மனிதர் திரு அன்புமணி என்பதை தன் தந்தையை நடத்தும் விதத்திலிருந்தே மக்கள் புரிந்து கொள்வார். ரொம்ப தப்புங்க. எனக்கு வயிற்றுல இருக்குங்க. அவரும் வயதாகுவார். அவருக்கு அவருடைய மருமகன்களும் இதை செய்வார்கள். ஒரு பழக்கருப்பையா உன் தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன்னு சொல்றாரு. நம்ம தந்தைக்கு போடலாம் சாதாரண தந்தையில, உண்மையிலேயே ராமதாஸ் வந்து வரலாற்று தகப்பன். அதை உணராம நீங்க காகிதம் போல நீங்க அவரை கசக்கி வீசி எறிஞ்சிங்கன்னா இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்கும்? அவர் கட்டியமைச்ச ஒரு இயக்கங்க இது. அது அவர்கிட்ட இருந்து எந்த உழைப்பும் போடாம அபகரிக்கணும்னு நீங்க நினைக்கிறது. உழைச்சிருந்தா நான் உங்ககிட்டே கொடுத்துருப்பேன்ன்றாரு. இதுதான் இப்போ நீங்க சொல்லுங்க. கூட்டமே செயல் தலைவர் நீ போகவே மாட்டேங்கிற, உன்னை வந்து ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்டா அவனை போய் பிராண்டி எடுத்து அவனை கொலை பண்ற அளவுக்கு திட்டுறா, அப்புறம் நீ எப்படி தலைவர்ன்றாரு. இப்போது ஒரு தந்தை மகன் மோதல் ஏற்பட்ட பிறகு நீங்கள் என்னை பனையூரில் வந்து சந்தியுங்கள் என்று திரு அன்புமணி அவர்கள் கூட்டம் போட்டு, அன்னைக்கு ஒரு 3 நாள் கூட்டம் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 பொதுக்குழு கூட்டம் போட்டார். இப்போ சமூக ஊடகப்பேரவை கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்காரு. இவர் 2021 தலைவரான பிறகு இன்று வரை இது போல எத்தனை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்? எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம்? எனக்கு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நெய்வேலி இல்ல இந்த 10 புள்ளியில் ஆடிக்காரில் வந்து பேசிட்டு 5 நிமிஷத்துல கிளம்பி போயிட்டாரு. கரெக்டுங்களா? என்ன போராட்டம் நடத்திருக்காரு? இல்லை இது மாதிரி கூட்டம் எத்தனை கூட்டத்தை நடத்திருக்காரு? ஐயா இதான் சொல்றாரு, போய் கட்சியை நடத்துன்னு. இன்னைக்கு நடத்துறியே, அன்னைக்கு நீ நடத்திருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காதே.
இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன். நேற்று திருமதி சௌமியா அன்புமணி நேற்றுக்கு 2 தினங்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன், சௌமியா அன்புமணி அவங்க தான் போய் கட்சி கூட்டத்தை நடத்துகிறாங்க தெரியுமா? அவங்க தான் கட்சி கூட்டத்தை நடத்துகிறாங்க. கட்சியினர் ஒருவரோட திருமண விழாவில் திருமதி சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு தம்பதியினருக்கு அவர் கொடுக்கும் அறிவுரை, மாமனார் மாமியாரை மரியாதையாக நடத்துங்கள். பார்த்தீங்களா அதை? ராமதாஸே என்ன சொல்றாருன்னா, பிஜேபி கூட்டணியை பேசி ரெடி பண்ணது சௌமியா அன்புமணி அப்படின்றாரு. ஆமாம், அதுக்கு காரணத்தையும் சொல்லிடுறேன் நான். எல்லோரிடமும் உருட்டுவது போல அவர்களிடமும் உருட்டியது அண்ணாமலை. ஓகே மேடம், இந்த மாதிரி இங்கே பேசிடுறேன், மோடிஜிகிட்ட பேசிட்டேன், அமித்ஷா கிட்ட பேசிட்டேன், வந்த உடனே நீங்கள் கேபினெட் மினிஸ்டர். ஓகே, இந்த அம்மா தன்னை கேபினெட் மினிஸ்டராகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரும் பேராசையாக மாறிவிட்டது. ஹஸ்பண்டு கூட போய் கேபினெட் மினிஸ்டராக இருந்தால் என்னென்ன செல்வாக்கிட்டதை பார்த்துருப்பாங்களா, இதே மாதிரி இவங்க மனசுக்குள்ளே நம்ம கேபினெட் மினிஸ்டர்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அடையிறதுக்கு இந்த ஆள் தடையாக இருக்காருன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டா சும்மா நசன்னு உயிரெட்டுக்குன்னு என்ற லெவலுக்கு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி நம்மளுது என்னங்க அப்பா சொல்லிட்டு பிள்ளை தானே வரணும். இவர் அப்படி பார்க்கவில்லை. இவர் திராவிட முன்னேற்ற கழகம் போல, சங்கரமடம் போல, வரிசையாக மடாதிபதிகளைப் போல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க வேண்டும் என்று இவர் விரும்பவில்லை. அவர் தான் நான் சொல்கிறேன்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட ஃபார்முலாவில் பாமகவை நடத்திட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போது தகுதி இல்லாத ஒரு மகன் இதை தலைமை தாங்குவதை அவர் விரும்பவில்லை. அதன் காரணமாகத்தான் இவர் தகுதியான ஒருத்தன்ட்டு, நீ இந்த 5 வருஷம் உழைச்சிருந்தேன்னா அவருக்கு ஆங்குவிஷே உன் மேலே இருந்திருக்க போகிறது இல்லையங்க. ஊர் பூரா 10.5% இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்துகிறார்கள், ட்ரெயின் மேலே கள்ள விட்டு எறிகிறாங்க, மக்கள் அவ்வளோ போராட்டங்களை நடத்துகிறாங்க. எல்லாம் முடிஞ்சு அது சட்டமான பிறகு கையில் டாட்டை ஊற்றிட்டு அழுது ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதை தவிர நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனைவி போய் ஊராக போய் கட்சிக்காரனோட திருமண நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்வீட் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ எந்த உழைப்பையுமே நீங்கள் செய்யாமல் இந்த கட்சி உங்கள் கைக்கு வர வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு இந்த பேராசை எங்கிருந்து வருகிறது? அன்புமணி சொல்கிறாரு திமுக இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி திருமாவளவன் டாக்டர் ராமதாஸ் பற்றி பேசினா கூட அதில் நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது, இன்றைக்கி தீராத பகையும் இருக்குது. செல்வப்பிறந்தகை போய் பார்க்குறாரு, திமுக தான் இதுக்கெல்லாம் பின்புலத்தில் குழப்பி விடுது அப்படின்னு ராமதாஸ் அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஐயா ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு அளித்த இந்த நேர்காணலில் யோசிக்காமல் பொய் சொல்லுவான், கூசாமல் பொய் சொல்லுவான், பொய் சொல்ல தயங்கவே மாட்டான் என்று சொல்வது இதற்கும் பொருந்தும். ஓகே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த பிளவை விரும்பவில்லை. கரெக்டு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு வலுவான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி ஒன்றாக இருந்தால்தான் நாம் கூட்டணி பேரம் நடத்துவதற்கு உதவும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போ திரும்ப ஒரு 20 சீட்டு கொடு, 25 சீட்டு கொடுலாம் கேட்டார்னா நீ வெளில போன்னு சொல்லிட்டு பிஎம்கே கூட்டு பேசுறதுக்கு அந்த கட்சி நல்லா இருக்கணும். ஒன்று இப்போ உடச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்புமணியை ஐயா தனியாக இருக்கார், அன்புமணி தலைமையில் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்புமணியை கூட்டணிக்கு சேர்க்கறதுனால யாருக்காவது 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? வாய்ப்பு நெகட்டிவ் ஓட்டு தான் வரும். அப்போ ஏன் அவங்க விரும்பணும், இல்லை அதிமுக ஏன் விரும்பணும்? எதையாவது பேசணும் அன்புமணிக்கு, புரியுதுங்களா? அவங்கக்கிட்ட போய் இங்கே ஏடிஎம்கேல தம்பி அப்பா கூப்பிட்டு வந்துட்டாங்க, 26 கேபி சீட் ஒன்று அப்பா கூட பெரியவங்களை கூப்பிட்டு அப்பா அப்படின்ட்டாங்க, பெரியவங்களை கூப்பிட்டு அப்படின்ட்டாங்க. டிஎம்கேலையும் போய் பேசுகிறாரு. டிஎம்கேல விசிக்கு இருக்கிற வரைக்கும் என்டர்டெயினே பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சபரீசனோடு பேசி நாங்கள் சொல்லும் அணியில் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸாக சபரீசன்ட்டு அன்புமணி வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ 24க்கு பிறகு இது ஓகே ஓகே கட்சி இது மாதிரி பிளவுபட்டோன்னே பேசினபடி மீதி அட்வான்ஸ் துட்டு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இந்த கடுப்பு திடீர்னு திமுக மேலே இந்த பிளேமை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரீசன் இது. கூசாமல் தயங்காமல் ஒரு பொய் சொல்வார்ன்றது நாள்தோறும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏங்க ஃபெலிக்ஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல, ஐயா தான் என்ன பிஜேபி கூட போஸ்ட் பண்ணாரு. ஐயாவோட சம்மதத்தை அன்னைக்கே சொல்லியிருந்தா நாங்கள் சிபி சண்முகத்தோட பேசியிருப்பேனே. ஐயாவோட சம்மதம் அவர் சொல்றாரு, காலில் விழுந்து கெஞ்சி. எனக்கு பர்சனலாக இதில் நடந்தது தெரியும். ஓகே, மறுநாள் காலை 9 மணிக்கு தைலாபுரத்தில் சண்முகம், சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் என்று நினைக்கிறேன், இன்னொரு 2-3 மூத்த தலைவர்கள், இவங்க போய் தைலாபுரத்தில் போய் ஐயாவை பார்த்து கூட்டணி அறிவிப்பு என்று முத நாள் வரைக்கும் முடிவு. நைட்டு 7:30 மணிக்கு நான் ஒரு மூத்த அதிமுக தலைவர்கிட்ட பேசுகிறேன். சார்,
சபரீசன் தலையிட்டு பிஜேபி கூட போக போகிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு சார்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் போயிருக்கு தகவல். கொஞ்சம் இருங்க சங்கர் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இரவு இவர் அன்புமணி சபரீசனோடு பேசி அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது, காலையில் பணத்தோடு வாங்கன்னு சொல்லி ஐஸ்வரி கணேஷ் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பி நைட்டே பணம் தைலாபலம் வீட்டுக்கு போகுது. அன்னைக்கு காலையில் தான் சௌமியா காலில் விழுந்து கதறாங்க. அது வரைக்கும் ஐயாவுக்கு தெரியாது. ஐயா வந்து காலைல 9 மணிக்கு நம்ம இப்போ தான் எடப்பாடிகிட்ட பேசிட்டோம், நான் இவங்களெல்லாம் அனுப்புகிறேன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. இது ஐ வாஸ் ப்ரிவி டு திஸ் இன்ஃபர்மேஷன். முதல் நாள் நைட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இது சீட்டை சொல்கிறாங்க, 7 சீட்டு எவ்வளோ சார் அமௌண்ட்டுன்னு கேட்குறேன். செலவுக்கு தான் சங்கர், நம்ம கொடுக்குற நிலைமையில் நம்ம இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிறோம், செலவுக்கு தொகுதி செலவுக்கு எலெக்ஷன் செலவுக்கு கொடுக்கறதுன்னு பேசியாச்சு. 7 சீட்டுன்றது ஒத்துக்கிட்டாரு, ஃபைனலைஸ்டு. காலைல 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறன்றது அதிமுகவில் என்கிட்ட ஒரு மூத்த தலைவர் என்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு சபரீசன் தலையிட்டார், 150 கோடி பேசியது என்பது வரை எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து 2 பேரும் காலை பிடிச்சிக்கிட்டு கத்துனாங்க. என்னன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள பாரத் மாதாக்கு ஜெய வாசலில் சத்தம் கேட்டுச்சுன்றதுலாம் ஐயா ஏன் கற்பனை பண்ணி இதை சொல்ல கற்பனை பண்ணல. அப்படி ஒரு பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ராமதாஸ்க்கு. என்னன்னா நம் காலத்துக்கு அப்புறம் நம்ம பையன் நம்ம கட்சியை கொண்டு போய் பிஜேபி அடகு வச்சுட்டு மொத்தமா கபலீகரம் பண்ணிடுவானு அந்த ஒரு பயம் இருக்குதுன்னு அழிச்சிருவாருன்ற முடிவுக்கு வந்துட்டார் அவர். ஓகே, இந்த முடிவு கிட்டத்தட்ட அழிச்சது தானே. ஆமா, நீங்க கேட்டிருந்தா அட்லீஸ்ட் 3 எம்பிங்க சின்னம் தப்பிச்சிருந்திருக்கோம். நீ என்ன சின்னம் தப்பிச்சிருக்கோம் 3 எம்பி. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3 எம்பி என்று இருந்திருக்கும். கரெக்டா? 3 எம்பி 5 எம்எல்ஏ கௌரவமாக இருந்திருக்கும். நம்ம ஃப்ராங்காக பேசுவோமே, உங்களுடைய ஜென்ம எதிரி விசிக. ஆமாம், கரெக்டா? 2 எம்பியோட இருக்கான். உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நீங்கள் எடுத்த தவறான முடிவு தானே. இன்னைக்கு ஆல் செட் அண்ட் டன் நீங்கள் விசிகே எதிர்முகாமில் வச்சு தான் நீங்கள் இன்றைக்கி அரசியல் பண்ணணும். உங்களுடைய எதிரி 2 எம்பி 3-4 எம்எல்ஏவோட இருக்கானே, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இன்னொரு கட்சிக்கிட்ட பிச்சை எடுத்து நீங்கள் ஒரு ராஜ்யசபா வாங்கினீங்க, அதுவும் டெனியர் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 3 எம்பிங்க. இந்த வாட்டி மாம்பழ சின்னம் கொடுக்காம ஒரு கொட்டை சின்னத்தை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சின்னம் போச்சா? இப்போ மீண்டும் வந்து 12 எம்எல்ஏ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அதை நான் உறுதி செய்கிறேன்னு தானேங்க சொல்கிறார் அவரு. 20 எம்எல்ஏ வச்சிருந்த கட்சியா அது? இன்னைக்கு 4 எம்எல்ஏவோட உட்காந்துருக்கீங்க, 0 எம்பி, ராஜ்யசபா எம்பி இல்லை. அப்போது நீங்கள் தொடர்ந்து அன்புமணிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணி அடுத்த தேர்தலையும் எம்எல்ஏ இல்லைன்னா, இப்போது 4 எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்த தேர்தலையும் எம்எல்ஏ இல்லைன்னா கட்சி என்ன ஆகும்? ரொம்ப குறுகிய பார்வையில் இருக்கார் ராமதாஸ் அன்புமணி. எனக்கு எம்பி வேணும், இல்லைனா எனக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இது இருந்தால் போதும், கட்சி அது இதுவாச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரா? கிட்டத்தட்ட ஸ்டாலினை போன்றவர். ஓகே, கிட்டத்தட்ட உதயநிதி கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட ஸ்டாலினை போன்றவர். நான், என் மனைவி, 3 மகள்கள், ஒரு மருமகன். ஒரு மருமகன் தான் பொண்ணை கட்டினவர், பேர் டக்குனவரில் பரசுராமன் ஆர் சம்திங். ஒரு மருமகன். இவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும். இவர்களுக்கு மொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் சேவகம் செய்ய வேண்டும் என்று அவர் உள்ளபடியே மனப்பூர்வமாக நம்புகிறார். ஐ எம் ப்ரிவிலேஜ் டு ஹாவ் திஸ்ன்னு நினைக்கிறார். ஓகே, வாயில் எடுத்து ஏங்க இந்த வார்த்தை வருது? இழந்த பழம் விற்கிறவனுக்குலாம் பதவி போடுறாரு. என்ன இழந்த பழம் விற்கிறது அவ்வளோ கேவலமா பாச்சு? அந்த அந்த ரோட்டு சைடில் நீங்கள் போ. ஏகே மூர்த்தி யாரு? ட்ரெயின்ல வெண்டாருங்க அவரு. அவரை தூக்கி ரயில்வே மினிஸ்டர். அதுதான் பாமகவோட பெருமை, அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பெருமை. ட்ரெயின்ல சாதாரண வெண்டாரா இருக்கவன மினிஸ்டராக்குனீங்கல்ல, அதான் பெருமை அந்த கட்சியோட. அதைத்தான் ஐயா விரும்புறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் நீங்கள் ஹைவேஸில் நிறைய முறை பயணம் பண்ணியிருக்கீங்க, பார்க்கலாம். அந்த தோட்டத்தில் விளையிடக்கூடிய ப்ராடக்ட் அந்த ஹைவேஸில் வச்சு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொய்யாப்பழம் இதுன்ட்டு இது போன்ற பழங்கள்லாம், இது இலந்தை பழமும் விற்கும், நாவற் பழமும் விற்கும். எந்த வகையில் உங்கள் எண்ணெய் விட அவன் குறைஞ்சி போயிட்டான்? இன்னொன்று சொல்லப்போனால், அந்த இழந்த பழம் வைக்கிறவனை நிர்வாகி ஆகினா அவனை போல தோட்ட தொழிலாளிகளின் கஷ்டத்தை உணர்ந்து அவன் கட்சி நடத்துவான். உங்களை விட சிறந்த நிர்வாகியாக இருப்பான். அப்பாவோட புண்ணியத்தில் டாக்டர் சீட்டு வாங்கி படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகத்தையும் ஒழுங்காக பார்க்காம ஒரு கட்சி நடத்துறதுக்கும் லாய்க்கு இல்லாமல் குடும்பத் தலைவராக இருக்கிறத தவிர வேற எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் உங்களை போல அவன் இருக்க மாட்டான் அல்லவா? இதன் காரணமாகத்தானே வந்து இலந்தை பழம் விற்பவனை அவர் நிர்வாகியாக போடுறாரு. என்ன தப்பு? திருடல, திருடல. உங்களை மாதிரி இந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு சபரீசன் துட்டு வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தல. அப்போ உங்களோட இழந்த பழம் விற்கிறவன் மேல் சார். ஸோ இன்னைக்கு அவருக்கு வந்து அப்படியே நிதானத்தை இழந்து விட்டார். என்னைக்கு வந்து பெத்த தகப்பனுக்கு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்க ஒரு தகப்பனுக்கு புத்தி பதிலிச்சுன்னு சொன்னாரோ, இவர் தான் நிதானம் இழந்து விட்டார். அன்புமணி தான் நிதானம் இழந்து விட்டார்.
அன்புமணி எப்போ தன்னுடைய தவறை உணர்வார்? அவர் இப்போதைக்கு உணர்வார் என்று எனக்கு தோன்றவில்லை. அவர் மிக மோசமான 26இல் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்து இனி எழுந்திருக்கவே முடியாது, அல்லது அதற்கு முன்னதாக உன்னோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இல்லை என்று இருவரும் கட்சிகளும் அவரை ஒதுக்கும்போது தான் அவர் சரி, நாம் செல்லா காசு, நாம் கடைப்பொருளில் வியாபாரமாகாத ஒரு சந்தை பொருள் என்பதை அப்போது தான் அவர் உணர்வார். அதற்கு முன்பு அவர் இதை உணர்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இல்லைன்னா போய் இன்னொன்று, சரி எலெக்ஷன் கமிஷன் போங்க, இது ஒரு ட்ரம்ப் கார்டு. எலெக்ஷன் கமிஷன் அணுகிறது 10 மாதம் முன்னாடி அவனாவது போவானையா? அந்த வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ அட்வைஸ் வச்சுக்கன்னு பண்டுட்டி சொல்கிறார். நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சா போவேன். இன்னொன்று, ஹீ இஸ் ரன்னிங் எ பெய்டு ஐடி டீம். இது தலைவரத்துக்கு போகும்போது சொன்னாங்க, நார்மலாக ஒரு கட்சிக்கு இந்த திமுக மட்டும்தான் இந்த 200 ஆள் வச்சுருப்பாங்க, இதே போல் காசு கொடுத்து ஆளு வச்சுருக்காரு. கட்சியோட நிர்வாகிகளுக்கும் ஹீ இஸ் பேயிங். ஓகே, பே பண்ணி அப்பாவை மோசமாக திட்டுன்றத சொல்லியே பண்ண சொல்கிறாராம். சோஷியல் மீடியாவில் ஐயா அதுவும் எப்படிலாம் விஷமத்தனமாக பரப்புகிறாங்கன்னா, ஐயா சாப்பிடக்கூடிய மருந்துகள் அவரது புத்தியை பேதலிக்க வைத்து விட்டேன்னு சோஷியல் மீடியாவில் எழுதுகிறாங்கன்னா, இது என்னங்க, ஏங்க திடீர்னு இப்படி ஒரு குரூரமாக சிந்திச்சு எழுதுறாங்கன்னா, சொல்லி எழுத சொல்கிறாங்க சார், இதுக்கு பே பண்ணுறாங்க சார்ன்றாங்க. இதை வச்சு இந்த குழந்தைத்தனமாக இந்த மாதிரி இப்படி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ரெண்டு போஸ்ட் இது மாதிரி போட்டிங்கன்னா எல்லாரும் ஐயா விட்டு போயிடுவாங்கன்னு நம்புறாருன்னா இவரோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த 2016 அந்த அவர் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி இந்த கேம்பெயின்லாம் பார்த்துட்டு நான் சரி ஏதோ பண்ணுறாரு என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். முதல் முறையாக அவரோட ஒரு வீடியோவை பார்த்து தான் இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுமை இல்லாத மனிதர் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒரு பிஹைண்ட் வுட்ஸ்க்கோ எதுக்கோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. என் மனைவி கூட சொன்னாங்கங்க, பாகுபலி படம் பார்க்கும்போது பாகுபலி ஆகிய நான் இதே மாதிரி நீங்கள் அன்புமணி ஆகினான்னா, யோ குழந்தையா நீ? ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு பெருமையாக பொதுவெளியில் சொல்லக்கூடிய விஷயமா? அது சினிமா டைலாகை பார்த்து விசில் அடிக்கிற ரசிகன் சொல்லுவான், விஜய் மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுவான், ரஜினி மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுவான், ரஜினி மாதிரி ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கிறதுலாம் ஒரு ரசிகன் பண்ணலாம், நீங்கள் ஒரு தலைவன். என் மனைவி கூட சொன்னாங்க, பாகுபலியாக ஏங்க இதே மாதிரி அன்புமணி ஆகிய நான் நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கணும், இது பொது பேட்டியாக கொடுப்பதா? அப்போ இந்த ஆளுக்கு ஆளுமே இல்லை, பர்சனாலிட்டி கிடையாது, லீடர் மேட்டிலே கிடையாது. நான் அந்த பேட்டிலே புரிஞ்சுக்கிட்டேன். அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி மரத்துக்குள்ள போய் சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் இந்த அக்கினி செட்டி டாட்டூ போட்டுட்டு அழுதுன்னு ஒரு வீடியோ விட்டாரா, இருந்தாலும் வேஸ்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இன்னமுமே ஒரு பாச பிணைப்பு ராமதாஸ்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் ஏன் அடிப்படை உறுப்பினர்கள் நீங்கள் நீக்க போகிறதா செய்த? நான் இதுக்கு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் இதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன். இது ஒன்று. ரெண்டாவது, என் உயிர் மூச்சுக்கு அப்புறம் யாரும் வரப்போற? இதுதான் நான் சொல்ல வந்தேன். நீ தானே வரப்போற, ஏன் அமைதியாயிரேன்? வேற யாருக்கு போகுது? இந்த இப்போ இன்னுமே அந்த பாசம் இருக்குது. மகங்க அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா கட்சியை நல்ல நிலைமையில கொடுத்துட்டு போகிறேன்னு தான் சொல்கிறாரு. நீ எடுக்கக்கூடிய ஒரு வாட்டி விட்டேன் ஒரு தேர்தலுக்கு, நீ 2 பேரும் காலை பிடிச்சி அழுத உடனே இந்த முடிவு எடுத்தான், இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த எலெக்ஷனில் என்ன முடிவெடுக்க விடு, இது அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். அவர் இப்போ இந்த வயசில் என்ன ஆசைப்படுவார்னு நான் சொன்னேன்னா, திரு பழனிசாமி கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை விரும்புவார். தவறு இல்லையே? இல்ல இந்த 26 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணியை ஐயா பேசி இறுதி செய்தார் என்றதை அவர் விரும்புறாருன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். என்ன தப்பு? அடுத்த 5 வருஷத்துக்கு நான் இருப்பணும் மாட்டணும், இந்த இதை நான் முடிச்சுட்டு போறேன். என் கண்ணால ஒரு 20 எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ நின்னாங்கன்னா நான் அவங்களை பார்க்கணும், வந்து அந்த 20 எம்எல்ஏங்களும் ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கணும். நான் உருவாக்கிய இயக்கம் 20 எம்எல்ஏ மீண்டும் உருவாக்கிட்டோம். நாளாக சுருங்கி போனோம், 0 MP ஆனோம். இப்போ திருப்பி இந்த ஆள் தூக்கி நிப்பாட்டிட்டான் என் கட்சின்றதை ஒரு கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. இதுக்கப்புறம் நீ எடுத்துக்க 20 எம்எல்ஏவோட கட்சி எடுத்துக்கப்பான்னு தானே சொல்கிறாரு. முடியாதுன்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு பேராசன்னு பாருங்க. உங்களோட சொந்த தங்கை, உங்கள் சொந்த தங்கையின் குடும்பம் பணத்துக்கு கஷ்டப்படுது. அவரோட சகோதரியோட குழந்தைகள் கல்லூரிக்கு ஆட்டோவில் செல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் உன் பொண்ணுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்கி தர, உன் சகோதரியின் குழந்தைகள் வறுமையில் கஷ்டப்பட்டால் அது உங்களுக்கு அசிங்கம் என்பதை நீங்கள் யோசிக்க வேணாமா? அப்போ எவ்வளோ இவரோட பர்சனாலிட்டிக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பேராசை உங்களுக்கு. அந்த தங்கச்சி குடும்பம் அழிஞ்சே, சகோதரியோட குடும்பம் அழிஞ்சே போனாலும் நீ மனைவி உங்கள் பொண்ணுங்க மட்டும் நல்லா இருக்கணுன்றதை தாண்டி வேற என்ன?
வேற ஏதாவது உன்னத லட்சியம் இருக்கா உங்களுக்கு? கோடிக்கணக்கில் காசு இருக்கு. அதான் இது மிளகு எஸ்டேட் மட்டும் 250 ஏக்கர்னு சொல்றேன்ல, அதில் ஒரு 10 மூட்டை மிளகு கொடுங்க. மனசு வேணும் இல்லையா, மனசு வேணும் உங்களுக்கு. அந்த மனசு இருந்துச்சுன்னா இருந்தால் தான் நீங்கள் தலைவனாக முடியும். கரெக்ட், புரிஞ்சுக்குங்க. சொந்த சகோதரிக்கு கொடுக்காதவன் கட்சிக்காரனுக்கு எப்படிங்க கொடுப்பீங்க நீங்கள்? யோசிச்சு பாருங்க. உங்கள் சொந்த சகோதரி கஷ்டப்படுறதுக்கு உதவாதவங்க மற்ற கட்சிக்காரனோட நலனை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? இதனால தாங்க உங்கள் வாயில் இழந்த பழம் விற்கிறவனுக்கு நிர்வாகி பதவி தர்றாருன்ற இந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம், யூ பிலாங் டு எ ப்ரிவிலேஜ்டு கிளாஸ். இழந்த பழம் விற்கிறவங்களாம் கேவலமானவன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்ததனால் தான் அது வார்த்தைகளாக வெளியே வந்திருக்கிறது. இப்போ என்னன்னா, வெகு விரைவில் அன்புமணிக்கு வந்து அந்த தான் செய்த தவற உணர்வார்னு நான் நினைக்கிறேன் தோழர். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இன்னைக்கு உங்கள் நிகழ்ச்சி வாயிலாக வெளிப்படையாக அன்புமணியோடு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு அப்பீலாகவே வைக்கிறேன். பொருளாளர் திலகபாமா, பொருளாளர் 2 அப்படிதான் சொல்லணும். அங்கே இன்னொரு பொருளாளர் 2 திலகபாமாவாக இருக்கட்டும், அல்லது எனது அருமை நண்பர் திரு அண்ணன் பாலுவாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே வந்து ஐயாவை போல் சமூக சேவை செய்யணுன்றதெல்லாம் வரல. ஜெயிச்சு எம்எல்ஏ அவனு சீட்டு கிடைக்கின்றதுக்காக தான் வந்திருக்கீங்க. நீங்கள் இன்று அன்புமணியோடு இருந்து, ஐயா உங்களுக்கு எதிர்ப்புறம் இருந்து, நீங்கள் அன்புமணியோடு சேர்ந்து எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் உங்களுக்கு வாக்குகள் விழுமா என்பதை நீங்கள் அனைவரும் யோசிக்க வேண்டும். ஒன்று, ஐயா ஒரு சமூக போராளி. நாம் கருணாநிதி செத்து போயிட்டார், ஜெயலலிதா இறந்துட்டாங்க. நம் கண் முன்னாடி நம் சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு உயர்ந்த தலைவர் என்றால் திரு வைகோ அவர்களுக்கு பிறகு ஐயா ராமதாஸ் மட்டும்தான். அந்த ஜென்ரேஷன் இதோட முடிஞ்சது. கரெக்டுங்களா? இங்கே வைகோ, மருத்துவர் ராமதாஸோட ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அவர் மனதை நோக வைத்து கொண்டு நீங்கள் அன்புமணியோடு இருந்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியைத்தான் நான் அன்புமணியோடு இருப்பவர்கள் அத்தனை பேரிடமும் நான் கேட்க விரும்புகிறேன். பாலு இழந்த போல விற்காம இருக்கலாம், ஆனால் நாளைக்கு பாலுவுக்கும் இதே கதி தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட பாலு இப்படி போவார்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு இல்லை, அது பாலு போனதுக்கு காரணம், பாலுவும் முடியாமல் அப்போவே பாலு என்ன பண்ணுறாரு, சம் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸை கூட்டிகிட்டு வந்து இவர் கூட்டுவா, நம்ம லீகலாக ஃபைட் பண்ணி அப்போ ஓரங்கட்டலான்ட்டு அன்புமணி சொன்னோன்னே இவர் வேறு வழி இல்லாமல், இவர் லீகல் விங் பிரசிடென்ட் இல்லை, வேறு வழி இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களை அழைத்து ஆலோசனைக்காக அழைத்து வருகிறார் அன்புமணிக்கிட்ட. இது ஐயாவுக்கு தெரிஞ்சவொடனே, ஓ நீ எனக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு தான் சமூக நீதி பேரவையிலிருந்து ஐயா நீக்கிறாரு. அவருக்கு பெரிய ரோல் இல்லை. அவர் திரு பாலு அவர்களிடமும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அவர் கூட நிற்கிறீங்க, எப்படியும் இப்போ கடந்த தேர்தலில் பாலு போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், இந்த தேர்தலையும் போட்டியிட போகிறார். ஓட்டு விழுமான்றதை யோசிச்சுக்கோங்க. ஒன்று. இரண்டாவது, இலந்தை படம் விற்பவனை இவ்வளவு கேவலமாக பேசும் அன்புமணி நாளை உங்களை எப்படி பேசுவார் என்பதை நீங்கள் யோசித்து தான் ஃபெலிக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை பேசுறது பொருந்தாதா? அவர் எவ்வளோ மூத்தவர் ஜி.கே. மணி, பாலு பேச மாட்டாரா? திலகபாமா நாளைக்கு பேச மாட்டாரா? எதிர்காலம் அன்புமணியிடம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. பட் தட்ஸ் மிஸ்டேக். நீங்கள் போய் நீங்கள் ஐயா இதை தான் பண்ணுவார். இந்த பிரச்சனை தேர்தல் வரைக்கும் நீடிச்சிச்சுன்னா அன்புமணியோடு நிற்பவர்களுக்கு வாக்களிக்காதீங்கன்னு ஒரே வரியில் பேட்டி கொடுத்து முடிச்சிடுவார். ஐயா தயங்க மாட்டார், அதை நான் சொல்லிடுறேன். அவர்கிட்ட நான் பார்த்து பேசிய போது பையன் மேலே அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குது, எனக்கு பிறகு பையன் தானே எல்லாம் சொன்னாலும் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தாண்டா தலைவன்றதை உறுதியாக இருக்கார். அப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து இல்லை தனித்தனியாக நிற்கிறதுன்னு ஆச்சுன்னா ஐயா தெளிவாக அன்புமணியோடு இருப்பவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்பதை அறிவிப்பாக செய்வதோடு அல்லாமல் பிரச்சாரமாக செய்வார், தயங்க மாட்டார். இதை இன்னைக்கு அன்புமணியோடு இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு எத்திக்கல் கொஸ்டினை நான் வைக்கிறேன். அன்புமணி அவர்களோடு இருப்பவர்களுக்கு ஒரு எத்திக்கல் கொஸ்டினை நான் வைக்கிறேன். இந்த இயக்கமே அவர் போட்ட விதை. அவர் போட்ட விதை என்று மரமாகி அந்த மரத்திலே இளைப்பாறுபவர்கள் நீங்கள். அந்த மரமே, அந்த மரத்தின் வேரே இன்று பழுதுபட்டு நிற்கும்போது அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நீங்கள் எடுப்பது என்பது அந்த இயக்கத்தை உருவாக்கியவருக்கு நீங்கள் செய்யும் மாபெரும் துரோகம் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் படித்தவங்க. இயக்கத்துக்கே துரோகம். அடுத்த கட்டத்துக்கு போகும். அன்புமணி
தன் குடும்பத்தை தவிர வேறு எதை பற்றியும் அக்கறை இல்லாதவர் என்பது அவரோடு பழகிய அத்தனை பேருக்கும் தெரியும். திலகபாமாவுக்கும் தெரியும், அண்ணன் பாலுவுக்கும் தெரியும். இன்று அத்தனை பேரும் தைலாபுரம் சென்று மருத்துவர் ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவது தான் நீங்கள் அந்த இயக்கத்துக்கும் ஐயாவுக்கும் செய்யக்கூடிய கைமாறாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த நேரத்தில் வந்து அன்புமணியோடு நிற்பது ஐயாவின் இதயத்தில் ஈட்டியை எடுத்து இறக்குவதற்கு ஒப்பாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த நேர்காணல் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.